உன் மனைவி ரட்சிக்கப்படாம இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீ காத்திருக்கத்தான் வேண்டும். உன் கணவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நீ காத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒன்று, உன்னுடைய அனல் அவனை பற்றும். உங்களுடைய ஜெபம் அவர்களை மாற்றும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவனை மாற்றும். உங்கள் நல்ல நடக்கை அவர்களை எதிர்ப்பாளரை மாற்றும். கண்டிப்பா மாற்றும். ஒரு நாள் பார்த்து கணவன் திருந்துவான். கணவனுக்கே ஒரு நாள் என்ன வந்துடும் தெரியுமா? கில்ட்டினஸ் வந்துடும். நம்ம இவ்வளவு பண்ணியும் எப்படி இருக்கிறா அவன் பாப்பாரு, உலகத்துல பாப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாரு, என் ஒய்ஃப ஒரு வார்த்தை சொன்னேன் அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஃப்ரெண்டு யோசிப்பாரு, நம்ம இவ்வளவு பண்ணியும் இது அம்மா வீட்டுக்கு போலியே. ஒரு நாள் இந்த நல்ல நடக்கை, அப்படிதான் வசனம் சொல்லுது, உங்கள் நல்ல நடக்கையினாலே உங்கள் கணவரை என்ன செய்யுங்க? ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே தான் கணவனுக்கும் பொருந்தும். ஆண்டவர் எதுக்கு இன்னொரு ஏற்ற துணை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு.